வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. டி20 உலகக்கோப்பை நெருங்கும் வேளையில் இலங்கை ரசிகர்களுக்கு மீண்டும் ஒரு ஏமாற்றம். இங்கிலாந்து மண்ணில் இல்லை, நம் சொந்த மண்ணிலேயே இங்கிலாந்திடம் மண்டியிட்டிருக்கிறது இலங்கை அணி. ஒரு நாள் தொடரை தொடர்ந்து இப்போது டி20 தொடரையும் பறிகொடுத்துள்ளது. பல்லேகலையில் நடந்த இரண்டாவது டி20 போட்டி. மழை குறுக்கிட்டாலும் ஆட்டம் என்னவோ இங்கிலாந்து பக்கமே இருந்தது. முதலில் ஆடிய இலங்கை 589 ரன்கள் என்ற சவாலான இலக்கை நிர்ணயித்தது. ஆனால் மழை விளையாடியதால் DLS முறைப்படி இலக்கு மாற்றப்பட்டது. 17 ஓவர்களில் 168 ரன்கள் என்ற இலக்கை இங்கிலாந்து அணி இன்னும் 2 பந்துகள் மீதமிருக்கையில் மிக லாபகமாக எட்டிம் பிடித்தது. 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. வெறும் இந்த ஒரு போட்டி மட்டும் தோல்வி அல்ல. முன்னதாக நடந்த ஒரு நாள் தொடரை 2-1 என்ற கணக்கில் இங்கிலாந்து கைப்பற்றியது. இப்போது டி20 தொடரிலும் 2-0 என முன்னிலை பெற்று தொடரை வென்றுவிட்டது. சொந்த மண்ணில், அதுவும் உலகக்கோப்பைக்கு தயாராக வேண்டிய இந்த நேரத்தில் இப்படி ஒரு படு தோல்வி தேவையா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பேட்டிங்கில் நல்ல ஆரம்பம் கிடைத்தாலும் மிடில் ஓவர்களில் விக்கெட்டுகளை விடுவது, பந்துவீச்சில் கடைசி நேரத்தில் ரன்களை வாரி வழங்குவது என இலங்கை அணியின் பலவீனம் மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. சாம் கர்ரனின் ஹாட்ரிக் முதல் ஹாரி ப்ரூக்கின் அதிரடி வரை இங்கிலாந்து வீரர்கள் நம்மை துவம்சம் செய்து விட்டார்கள். உலகக்கோப்பைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் இந்த தோல்விகளிலிருந்து இலங்கை அணி பாடம் கற்றுக்கொள்ளுமா, அல்லது இதே நிலை நீடிக்குமா? ரசிகர்களாக உங்கள் கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. பூம் பூம் லாங்கா நண்பர்களுக்கு வணக்கம்.